கன்னியா ராசி, கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு உச்ச குருவின் பார்வையில சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு கன்னி ராசி பிறக்கும் போது என்ன ஒரு குணத்தோட பிறந்திருக்காங்க, இன்னைக்கு என்ன குணமாற்றம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு இவங்களுக்கு தசாபுத்திகள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, யார் இவங்க நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ராசியை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியதான் இந்த பொது பலன்கள். அப்போ பிறந்த கால ஜாதகம் இதோட ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. தனிப்பட்ட ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள், நவாம்சத்தோடைய பலம் பலவீனம், இருக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்கு, இதெல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பலன்களை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் பொருத்தி பார்த்தரக்கூடாது. நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரதிபலிக்குங்கிறத மறந்துடவே கூடாது. கன்னி ராசி, கன்னி லக்னம், கூட்டு குடும்பம், அண்ணன் தங்கச்சி, நிறைய செவ்வாயோடைய ஆதிக்கம் இங்கே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். குடும்பத்துக்காக இவங்க பட்ட வலி வேதனைகள் யாருக்குமே தெரியாது. தான் இருக்கிற இடம் அப்படிங்கிறத எல்லாரையும் கலகலப்பாக வைப்பாங்க கன்னி ராசி. சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ளார ஓரமாக ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே, நம்ம இவனுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணணும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, யாருமே நம்மளை டேக் கேர் பண்ணிக்கவே இல்லை. எல்லாரும் கூட்டாக இருக்கிறாங்க, என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு கன்னி ராசியா, இன்னைக்கு கஷ்டப்படுற ராசியா மேடம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குடும்பத்தை சின்ன வயதுலேருந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க. நான் குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம், நான் சம்பாதிக்கிற வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா துணிமணி போட ஆரம்பித்தேன். நான் சம்பாத்தி வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய குடும்பம் நல்லா சாப்பிட்டுச்சு. நான் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் சொகுசுன்னு என்ன தெரிஞ்சது, பேசிக் நீட் என்னன்னு நான் கற்றுக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே படித்தேன் படிக்கல இதெல்லாமே ஓரமாக வச்சுக்கிட்டு, கண்ணியில் புதன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அப்போ படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் அனுபவ அறிவு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி. இன்றைக்கெல்லாம் வேலையில் இவங்க கூட போட்டி போகிறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து வரணுங்க. இவங்கள மாதிரி சிரித்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து வரணும். கலகலப்பான குழந்தைத்தனமான மனசு அப்படிங்கிறது இன்றைக்கி கன்னி இருக்குது. அந்த கன்னியை தான் எல்லாரும் இன்றைக்கி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட சொல்லணும்னா, கழுதை மாதிரி தன்னுடைய குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய ஜாதகர் அல்லது ஜாதகி இவங்க தான் அந்த கன்னி ராசியில் பிறப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் இன்னைக்கு வேண்டான்னு யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு இன்னைக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு ஒதுங்கி இருக்கீங்க. ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை, இன்னைக்கு கூட இருந்தாலும் பிரச்சனை. இவனுக்கு நான் அவ்வளோ திமிராயும், எனக்கு என்ன அவ்வளோ சம்பாரிச்சிட்டானா, இன்னைக்கு அவ்வளோ இதாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வன்மங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்கள் மேலே தெளிக்க போகுது. லட்சியத்துக்காக நீங்கள் பேஸ் பண்ணி ஓடக்கூடியவங்க. கன்னி பொறுத்தவரை புதன் அப்படிங்கிற சொல்லிட்டேங்க. சந்திரன் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, சூரிய நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தாலும் எல்லாத்துக்காகவும் ஓடக்கூடியவங்க. தாய் தந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. இலக்கு அதிகமாக இது ஃபிக்ஸ் பண்ணி, இந்த வருஷம் இதை வாங்கணும், அடுத்த வருஷம் இதை வாங்கணும், இந்த வருஷம் தொழிலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணணும், இந்த வருஷம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோமா, அடுத்த வருஷம் இந்த அளவுக்கு இது மாற்றணும். நம்ம வாழ்க்கையில் கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கா, ஒரு 3 மாதத்துக்கு இருக்க கன்னியை பொறுத்தவரை மாறிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்பவுமே கான்ஃபிடென்ட் லெவலாக அதிகமாக இருக்கக்கூடிய இவங்க இன்னைக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சு காணப்படுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசி நீ திரும்பி வந்துடுவீங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, திரும்பி எந்திரிச்சு போராடுங்கன்னு பேசினா ஆயுள் முடிகிற வரையும் அதை ஞாபகம் வச்சு நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு வணக்கம் வச்சுட்டே இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய இவங்க இன்னைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்களே, இன்னைக்கு அவங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, நம்ம கஷ்டப்படும் போது அவங்க இன்னைக்கு பேசினாங்கல்ல, அந்த மாதிரி எப்பவுமே வாழ்க்கை முழுவதுமே ஒரு நன்றி உள்ள நாய் போல இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம். ஆனால் இவங்களை இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க திருப்பியும் யார்கிட்ட எது கேட்டாலும் எங்கே போனாலும் டோர் க்ளோஸ் தான் ஃபஸ்ட்டு வார்த்தை. ஃபோன் எடுக்கிறது இல்லை, யாரும் பதில் சொல்கிறது இல்லை, டோர் க்ளோஸ். ஒதுக்கப்பட்டக்கூடிய ராசியாக, ஒதுங்கி இருக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு கன்னி இருக்குது. நிதர்சனமான உண்மை. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர்கிட்ட போய் சொல்லிருக்கும்போது, நீங்கள் தனிமையை உணர போகிறீங்க, நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்பு அடைஞ்சு அது மூலியமாக தனிமையை உணர போகிறீங்க, நீங்கள் போர் கொண்ட குணத்தை மாதிரி செயல்பட போகிறீங்க, முன் வச்ச காலை பின் வைக்காமல் ஒரு வழி பாதையாக ஒரு தொழிலை நடத்த போகிறீங்க. அதில் தொழிலில் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. ஆல்ரெடி நீங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் நல்லா இருக்கீங்க, இது உங்களுடைய தொழிலை பாதிப்பு கொடுக்கும், கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணணும். இதனால் என்ன பாதிப்படைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீடு பாதிப்படைய போகுது. மேடம் நான் வெளிநாட்டில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சொல்லும் போது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் 2024 நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இந்த காலங்கள் 2025 இந்த எண்டுக்கு மேலே உங்களோட சொத்தை உங்களால் காப்பாற்ற முடியாதுங்க. தயவு செய்து அதை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாமே நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். சொல்லும் போது அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. அப்படிலாம் ஒன்று நடக்குது. தன்னுடைய வைஃப் ஜாதகத்தை பார்த்தாரு, குழந்தை ஜாதகத்தை பார்த்தாரு, எல்லாமே ஒன்றுக்கூட ஒன்று பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு. அப்போ எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி 1.5 வருஷம் நமக்கு
தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா ஜாதகம் பார்த்து 4 மாசமும் பிரசன்னமும் சரி, பிறந்த கால ஜாதகம் சரி பெரிய அளவுக்கு இண்டிகேஷன் பண்ணுச்சு. அப்ப நம்ம திருப்பி 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 இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சரி சரின்னு கேட்டே இருந்தாரு. இன்னைக்கு 2025 செப்டம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒருக்கா அவர் இந்த ஜாதகத்த பார்க்க ஆரம்பிச்சார். தன்னுடைய பெரிய வீடு ₹2,00,00,000 மதிப்புள்ள சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய அளவுக்கு கடன வாங்கி, அந்த தொழில் வளர்ச்சி இல்லாம அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் பேர்ல பண்ணி, மகனையும் வந்து இந்த விஷயத்துல வந்து இழுத்து விட்டு, அதனால இந்த தொழில வந்து ஸ்டாப் பண்ணி, பெரிய அளவுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது இந்த வீட்டுனால ஏற்படுத்தி, இந்த வீடும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடமானத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த கடன் எப்படி ஏறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்படியா படிப்படியா அந்த ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேஷன் பண்ண அந்த வீடு போக போது, கடன் சார்ந்த சொத்து பாதிப்படைவீங்க. இந்த காலங்கள்லேருந்து இந்த காலங்கள் ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்படியே புடிச்சு வச்சுருவாங்க. தசாபுத்திகள் எப்பவுமே தெரியும். பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த தன்னுடைய வேலையை எப்ப செய்யும்? அப்படியே இருந்துட்டே இருக்கும். நம்ம நேரம் வரும்போது டக்குன்னு வந்து அந்த விஷயத்த புடிச்சிரும். அப்ப புடிக்கிறதுக்கு உண்டான முன்னாடியே நம்ம அறிகுறி அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பண்ணி அந்த அளவுக்கு நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்த டக்குன்னு அந்த கிரகங்கள் அப்படிங்கிறத புடிச்சுட்டாங்க. புடிக்கும்போது அவருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 4 பிரசன்னம் போடுறாரு. பிறந்த கால ஜாதகத்த மாசத்துக்கு ஒரு தடவ பார்க்குறாரு. அப்ப இந்த சொத்த காப்பாத்த முடியுமா? சொத்த காப்பாத்த முடியுமா? பையன் பேர்ல கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. பையனுக்கு எந்த ஒரு விஷயம் பாதிப்படையக்கூடாது. இதிலிருந்து வெளிய நான் வரதுக்கு என்ன பண்ணுவேன்? நீங்க 2020 இன்னைக்கும் ஆச்சரியப்பட்டு சொல்றேன் மேடம். நீங்க 2024லயே சொன்னீங்க இந்த விஷயத்த. நான் ரொம்ப அப்படிலாம் நடக்காது. என்னோட சம்சாரத்துக்கிட்ட கூட சொன்னேன். நம்ம அப்படிலாம் மாட்ட மாட்டோம். எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஸோ நமக்கு வந்து எதுவுமே வராது. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அந்த சொத்த காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 1 வருட காலமாக அவங்களுக்கு என்ன ஒரு இனம் புரியாத பயம். அத காப்பாத்த முடியாம போயிருமோ, அத காப்பாத்த முடியுமா? கிட்டத்தட்ட அந்த பத்திரத்தை வைத்து அடமானத்த இந்த பத்திரத்த திருப்பி மூட்ட முடியாத மாரி ஒரு அந்த அளவுக்கு ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலைகள் அந்த பிறந்த கால ஜாதகத்துல இண்டிகேஷன் பண்ணுச்சு. இப்ப பார்த்து இந்த நேரம் வரையும் வெயிட் பண்ணுங்க. இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க. இத இப்படி சமாளிங்க. இந்த சூழ்நிலையில இப்படி விட்டு குடுங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயத்த நம்ம அவங்களுக்கு தொடர்ந்து கைட் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் இதெல்லாம் தான் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துல நம்ம கவனம் இல்லாம இருந்தா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து வர்றதுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு தயாராங்க இருங்க. இந்த சூழ்நிலை நல்லா இருக்கு. இந்த நேரம் பிசினஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு ஒரு குரோத் அப்படிங்கிறது வளர்ச்சி வரும். இந்த நேரம் பிசினஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிறவர் தான் தொழில் நல்லா வச்சிருக்காரு குரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மனசுக்கு பிடிச்சமான சந்தோஷமான நிகழ்ச்சி. அதே போல 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு. இந்த குருவ பார்க்கறது ரொம்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கக்கூடிய கன்னிக்கு இனி அப்படியே படிப்படியா படிப்படியா ஒரு வளர்ச்சி. இத்தனை நாளா ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் ரிலீஃபா கிடைக்குது. அப்படின்னுங்கிற மாதிரியான பலன்கள நிச்சயமாக ஏற்படுத்திக்கணும். மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிற இந்த காலத்துல நடக்கப்போது. திருமணத்துக்காக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து யாரு எங்களுக்கு வந்து அங்கலாப்பா நெனச்சாங்களோ கூட எங்களுக்கு தெரியல. அந்த மாரி தொடர்ந்து ஜாதகத்த பார்த்துட்டே இருக்க மேடம் நாங்க. எங்களுக்கு ஓகேவா ஆக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நேரம் தரமான திருமணம். இதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணணும். இந்த பொண்ணு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பையன் அருமையா இருக்குது. இத்தனை நாள் வெயிட் பண்ணியும் பாருங்க, நீங்க நல்லா ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு 10 பேர் ஆதங்கப்படக்கூடிய, 10 பேர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. நிறைய தொழில் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கன்னிராசியை பொறுத்தவரை நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாம என் பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் 5 இன்டர்வியூ வரைய போறாங்க, 6 இன்டர்வியூ வரைய போறாங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலையில கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு மேடம். அப்படி கிடைச்சாலும் ரொம்ப சம்பளம் கம்மியாக, திறமை இருந்தும் அங்கீகாரம் இல்லாம தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். நான் சேர்த்து விட்டவங்களாலே எங்களுக்கு வேலைக்கு ப்ராப்ளமே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சனீஸ்வர பகவான் பார்வை சந்திரன் மேல விழுகிறதுனால டைரக்டா பார்க்குறாங்க. இப்போ டைரக்டா உங்க மேல அடி விழுகுது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்தோ கன்னிராசியை பொறுத்தவரையும் அதில விட்டுட்டாங்க அப்படின்னா, அத தொழில் சார்ந்து ஒரு கவனம் இல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னா, பெரிய அடி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியா 6ஆம் அதிபதியா வர்றதுனால இன்னைக்கு திக்பலம் பெற்று பார்க்குறாரு. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் தொழில்ல கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தேன். கண்மூடித்தனமாக மத்தவங்கள நம்பினேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த மாரி நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இந்த கண்ட சனி, அஷ்டம சனி காலத்துல தான் நடக்கும். அதேபோல குரு 10ஆம் இடத்துலேருந்து வேலையா, தொழிலா நெறைய மாற்றங்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருந்தாரு. இது எல்லாமே பயிற்சிகள்லாம் முடிஞ்சு இன்னைக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால, பெரிய அளவுக்கு ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. 2வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நேரம் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எஸ், நிச்சயமாக கொண்டு போகலாம். அது சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்தலாமா? என் பையன் பொண்ணு ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கையிலே 1000 காயங்கள், அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே காயப்பட்டு இன்னும் அதுலேருந்து வெளியே வராமல் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அலையன்ஸ் கிடைக்குமா? 2வது திருமணமாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. சரி எது தவறு எதுன்னு பண்ணாமல் யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது உண்டான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கடுமையாக பாதிப்பை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிக்கு இனி சற்றே ஆறுதல் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்கும். அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இனியும் நல்ல பலன்கள் ப்ளஸ் மைனஸ் ஆன விஷயங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த குருவோடைய பயிற்சி நம்ம 89, 88ல் 86 இருந்தாலும் சரி, 1990 இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோடைய காம்பினேஷன் மிதுனமும் கடகத்திலே இருக்கும். அப்போ இந்த குரு மேலே ராகு போகும்போது இந்த பலன்கள் அப்படியே டக்குன்னு மாறிடும். அப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால் அதை மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.